சாமி நீ இந்த ஊர் போன இழுத்துட்டு போகிறது வந்தானே காசு கிடக்கு போயா. சாமி இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். மரியாதை இங்கிருந்து போயிடு. என்னடா எவனை கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான். அண்ணே நீங்களே அடிச்சுக்கிட்ட காசு போட மாட்டாங்கண்ணே. அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி ஐயோ 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 அடிக்காதியா. சாமி போயா, காசு இல்ல. சாமி கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. போயானா? ஐயோ அடிக்கடியா. என்னையா சாமி இறங்கி வாங்க. எதுக்குயா? இறங்கி வாங்க சாமி, இறங்கி வாங்க. என்ன நீசல் சார்? வாங்க சாமி. நீங்க யாரியா? நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 10 பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு 2-3 முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஜென்ம தண்டனை கிடைக்கும். ஐயோ நான் இல்ல. எந்தரா பரிஜாதா பரிஜாதா என்ன அலற? ஐயோ என்ன கையில அரளி கொட்டை, உனக்காக பலா கொட்டையை வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன? நாட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜ்ல படிச்சு பட்டம் வேணுமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவர் தப்பு அடிக்க சொல்லு. தெரியாத இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அப்புறம் உள்ள வச்சுட்டேன். சரி சரி போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல. ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போகும், அவருக்கும் பல்லு குட்டி போகும். 2 பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? பாப்பா 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 பாப்பா. அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை. இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேர்த்துருவோமா? என்ன சொல்ற? அண்ணே எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடும், இவனுக்கும் பல்லு கொட்டி போயிடும். அப்புறம் நாங்க 2 பேரும் பெப்பேவா? அந்த அரளி கொட்டை அரைடி. எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ அது விஷம் தாண்டா. அது தின்னுட்டு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்னல, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட். எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது. அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகிறத பத்தி கூட கவலைப்படல. என்னை தூக்கிட்டு போக ஆள் இல்லையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண, இவருக்கு பேண்ட் செட்டு வாத்தியம் வச்சு 500 பேர் மேலதாரத்தோட தூக்கிட்டு போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. வேணுங்க, உனக்கு தெரியாது. ஆளை பார்த்தா அண்ணிம்பா, ஆள் இருந்தா பின்னால புடனை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். இவன் அப்படிப்பட்ட சொரிநாயாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடு போடே போ. போடா. மாடுங்க. என்ன மாட்டை கேட்டா நீ எழுகிற? அது இல்ல, நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் வித்து புட்டேன். எது மாட்டை வித்து புட்டியா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான். ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து புடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவான்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதைப்புல் தலையில தீய வச்சு மாடு வேணுமா? விடுதலை பண்ணதோட அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய மனசு பண்ணி உங்க அப்பங்கிட்ட சிபாரிசு பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்ட, நீ வேற மாப்பிள என்ன தெரியல? ஐயோ மாமா, நீங்களா? அடியே உங்க ஒப்பண்டி. அப்பா என்னப்பா இது?
இது ஊதுறது சைடுல தொங்குறது பிச்சை எடுக்கிறது தெரியல உனக்கு? என்ன மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டான்னு ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன் உங்களவங்களா மாறிக்கிட்டேன். எங்களவங்களாவா? ஆமா, நான் ஊதுறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசு வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னு அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவாமா? அதோ மாதா உங்களுக்குள்ள மாதா. அண்ணா பெருசா மாடு கட்டிங்களே, அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சுக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போடா மாமா. நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ ஓடியாடி, பாத்திர மாட்டு கொண்டு வந்து விட்டாயா? ஓடியாடி, கொம்ப பாருங்க, குத்தி கொடை எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ ஓடியாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தயே. ஏன் குருக்குலே, சூர சமாரம் வருது, சாமி ஊர்வலத்துல ஏற்பாடு பண்ணலையா? சுவாமி நகை எடுத்தது போறாதா, சுவாமியே எடுத்துடணுமா? அதிகம் பேசுன ஆபத்து வந்துடும். சத்தியமூர்த்தி ஐயா இருந்தா எல்லாம் முறைப்படி நடக்கும். அவருதான் ஊர்ல இல்லையே. ஏன் நாங்க நடத்தின முருகன் சூரனை சமாரம் பண்ண மாட்டாரா? நம்ம மாப்பிள்ளை தலைமையில தான் இந்த வருஷம் சூர சமாரம் நடக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான கூலி கொடுத்தான். யோ, அந்த ஆண்டவருக்கு நாங்க தான் ஏன் கூலி கொடுக்குறோம், போ. பேசுறது பாரு. ஓடி பிடிச்சு விளையாடுற அந்த கிழவன் வரட்டும், அவனை ஒரே அடியா ஓய வச்சிடறேன். கும்பிடுறாங்க பண்ணாடி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்காங்க. ஐயா எங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சும்மா உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் உங்க குலதெய்வத்துக்கு இந்த வருஷம் வழிபாடுலாம் கிடையாதா? எங்க ஐயா, மழையும் இல்ல, கையில காசும் இல்ல. அடுத்த வெள்ளாமைக்கு வேணா பாத்துக்கலாம். ஏங்க, பணம் இல்லைன்னா பக்தி விட்டுடலாமா? ஏதாவது ரெண்டு என்கிட்ட கேளு, இந்தா வாங்கிக்க. ஆமா, மழை பெய்யுதுன்னு சாமி கும்பிடுறீங்க. நம்ம ஊர்ல கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுவாரு, அதான் சத்தியமூர்த்தி. அவர் இங்கதான் இங்க தங்கி இருக்கிறத சொல்றாங்க. அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவர் தலைமையில் திருவிழாவை கொண்டாடுங்க, பிரமாதமா மழை பெய்யும். அதுக்கு என்னங்க, எங்களுக்குன்னா அவர் கண்டிப்பா வருவாரு. நிச்சயம் அவரை வச்சே செஞ்சிடறோம். அவர் வரணும், அதான் முக்கியம். பரவாயில்லையே, மாமனார் வீடு தேடி நீங்களே வந்துட்டீங்க. நான் இப்ப டியூட்டில வந்திருக்கேன். இதுவும் டியூட்டி தானே. கையடு. கேட்க மாட்டேன். விளையாடாதா, உங்க அப்பாங்க? அப்பா அங்க இருக்காங்க. என்ன இவ்வளவு தூரம்? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற விஷயமா பேச வந்திருக்கேன். நாடகத்துல கடைசி கட்டமா? பரவாயில்லையே.
இங்க வேலை செய்யற எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. தயவு செஞ்சு யாரும் இருக்க வேண்டாம். ஏன் உங்க அப்பா இந்த கொல்ல வரும்போது இங்க யாரும் இருக்க கூடாதா? ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்ன கேட்காம எனக்கு தெரியாம எங்கேயும் வெளியே போக கூடாது. சரிதாயா, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம உருப்படி ஏதோ காரியம் செய்யுங்க. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. என்னப்பா அவர் உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, நீங்க அவரை இப்படி பேசி அனுப்புறீங்க? ஏய், நீ போய் உன் வேலையை பாரு. என்ன தடுக்காத. நம்ம குடும்பத்தை அழிச்சவனை கொல்லாம விட மாட்டேன். அப்பா, அவரை கொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கு சட்டம் இருக்கு. என்னடா பெரிய சட்டம்? உங்க அம்மாவையும் உன் தங்கச்சியும் கொலை பண்ணும்போது எங்க போச்சு அந்த சட்டம்? அப்பா, ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கப்படின்னு ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எங்கேயுமே அமைதி இருக்காது. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் முறையில் சொல்றேன், கத்திய கீழே போடுங்க. முடியாது. நான் இன்னும் உயிரோட வாழ்றதே இவனை கொல்றதுக்காகத்தான். நீ மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனை வந்து தடுத்தாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். இவனே அப்பா, இதுதான் உங்க முடிவுனா முதல்ல என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறமா அவரை கொல்லுங்க. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் கொலை குற்றச்சாட்டிற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த மௌனம் உங்களுக்கு விடுதலை வாங்கி தராது. குழந்தசாமியோட பிறந்த நாள் அன்னைக்கு நாய் சத்தத்தை டேப்ல போட்டு போலீஸ் கவனத்தை வேற பக்கம் திருப்பிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். ஆனா அவங்க இல்ல. அப்ப மைனரை கொல்றதுக்காக ஈட்டி எரிஞ்சதனமோ உண்மைதான். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம், நான் எரிஞ்ச ஈட்டி அவன் மார்புல பாயல. இதெல்லாம் ஏன் நீங்க போலீஸ்ல சொல்லல? நான் வாழணும்னு ஆசைப்பட்டதே இந்த சந்திரலிங்கத்தையாவது என் கையால கொலை பண்ணணுங்கிறதுக்காகத்தான். அவனை கொண்டுட்டு நானே போலீஸ்ல சரண்டர் ஆயிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் சிவா என்ன தடுத்துட்டாரு. முன்விரோதம் காரணமாக திட்டமிட்டு 2 கொலைகளை செய்துவிட்டு 3வது கொலைக்கு முயற்சி பண்ணீங்க. இல்ல, கொலையாளி சத்தியமூர்த்தி இல்ல, நான் தான். சத்தியமூர்த்தி குடும்பத்துக்கு நான் பல குடும்பங்களை செஞ்சிருக்கேன். அமைதியா இருந்த குடும்பத்துல சந்தோஷத்தை கெடுத்ததே நான் தான். அப்படி இருந்தும் அவர் என்ன கொலை செய்ய வந்த போது அவரை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாத்தினது அவருடைய மகன் இன்ஸ்பெக்டர் சிவா தான். அதுக்கப்புறமா நான் திருந்தலைன்னா நான் மனுஷனே இல்லை. ஜட்ஜ் சார், சத்தியமூர்த்தியுடைய மனைவி மகனை சாகிறதுக்கு காரணமா இருந்தது நான் தான். இந்த உண்மை குழந்தைசாமிக்கு தெரியும். இதை அவர் எங்க போலீஸ் கிட்ட சொல்லிடுவாரு அவர் தீர்த்து கட்டுறதுக்கு நானும் மைனர் ஒரு திட்டம் போட்டோம். குழந்தைசாமியோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துகிட்ட நாங்க வெளியே போற மாதிரி போய் திரும்பி வந்து அவரே கொலை செஞ்சிட்டோம். ஆனா சத்தியமா சொல்றேன், மைனர் நான் கொலை செய்யல. யுவர் ஆனர், மைனரை யாரு கொலை செஞ்சான்னு நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு இங்க வந்திருக்கிற காயத்ரிங்கிற பொண்ணை விசாரிக்க நீங்க தயவு செஞ்சு அனுமதி தரணும். எஸ் யூ கேன். காயத்ரி,
வாமா, வந்து சாட்சி சொல்லுமா. எந்த ஒரு பொண்ணுக்கும் முதல்ல கல்யாணமோ, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை என்ன முக்கியம். ஆனா ஏன் குழந்தைய கருவிலே கொண்டுட்டாரு என் புருஷன். அதுக்கப்புறமும் நடப்பிடமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன சாகடிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னோட தாலி போனாலும் பரவாயில்ல, ஊர்ல பல பேரோட தாலி நிலைச்சு நிக்கணும்னு தான் சூர சம்ஹார விழா அன்னைக்கு நான் தான் என் புருஷனை கொலை செஞ்சேன். ஆனா அது இந்த புண்ணியவானுக்கு சோதனையா முடியும்னு எனக்கு தெரியாது. உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் நல்லவனா தான் பிறக்கிறான். ஆனா அவன் பழக்கிற சமுதாயம் தான் ஒருத்தனை மாத்துது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க நிக்கிறாரு சத்தியமூர்த்தி. எப்பவும் கையில பகவத்கீதை ஏந்திட்டு இருந்தவர் ஆயுதத்தை ஏந்துவாரா? தாமதமா கிடைக்கிற நீதி கூட சில நேரங்கள் தண்டனையா மாறுது. இனிமே சத்தியமூர்த்தி ஆயுதத்தை கீழே போட்டுட்டு பகவத்கீதை ஏந்தலாம். இந்த வழக்குல பல குற்றங்களை புரிந்ததாக தானே முன் வந்து வாக்குமூலம் கொடுத்த சந்திரலிங்கமும் காயத்ரியும் தனி கோர்ட்டில் விசாரிக்கப்படுவார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் தன் தந்தை என தெரிந்தும் அவரை பிடிப்பதற்காக அரும்பாடுபட்ட காவல் அதிகாரி சிவாவை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. சிவா, வன்முறை என்னைக்குமே வாழாதுன்னு சொன்ன, அது உண்மையாயிடுச்சு. நீதாப்பா ஜெயிச்ச.